அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் காலையில் கொடுத்துருந்த லெவல்ஸ் என்ன ஒர்க் ஆயிருக்கான்றது இதில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் இந்த வீடியோவின் நோக்கம் நீங்கள் சிந்திப்பதற்காக மட்டுமே. இதை வைத்து ட்ரேட் எடுக்கிறதோ அதெல்லாம் செய்யாதீங்க. உங்கள் டெக்னிக்கல் கூட இது மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எக்ஸிக்யூட் பண்ணலாம், தப்பே கிடையாது. யார் ஒருத்தர் யூடியூப்பில் பப்ளிக் டொமைனில் எதில் சொன்னாலும் நம்பாதீங்க. நீங்கள் படித்து பார்த்து அது புரிந்திருந்தால் செய்யுங்க, இல்லையா இக்னோர் பண்ணுங்க. சரி, இன்னைக்கு சென்செக்ஸ் 0 to ஹீரோ கால் எக்ஸ்பைரி டே பண்ணியிருப்பீங்க. எப்படி எத்தனை மடங்கு மல்டிபிள் ஆச்சுங்கிறது உங்களுக்கே தெரியும், ஓகேங்களா? சரி, நாம் இன்றைக்கி கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் 25,900 கால் 132 rupees எபோ சஸ்டைன் ஆனால் மார்க்கெட் அப் சைடும், பிலோ சஸ்டைன் ஆனால் மார்க்கெட் டவுன் சைடும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னும். இந்த 132 லைனுக்கு தான் நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம், ஹரிசாண்டல் லைனு. பாருங்கள், மார்க்கெட் அங்கே தான் மார்க்கெட் ஸ்ட்ரகிள் பண்ணி எகைன் அதுக்கு மேலே வந்து போகுது. ஏன் இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரகிள் பண்ணுச்சு? இதெல்லாம் ஃபால்ஸை நம்மளை ட்ராப் பண்ணி ஏமாத்துறது ஏங்கிறது எல்லாமே நமக்கு கண்டுபிடிக்க தெரியும் மேக்ஸ் அடிப்படையில், ஓகேங்களா? சரி, அப்போது இதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் என்ன இருக்குது மூவ்மெண்ட்? நான் எப்போ சொல்லுவேன்னா ரிட்டர்ன்ஸ் நல்லா கொடுக்கும் அப்படின்னு. எவ்வளோ பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஆனால் இங்கேருந்து ஏன் திரும்பிச்சு, அதுதான் இம்பார்ட்டன்ட். இங்கேருந்து ஏன் திரும்பிச்சு? இந்த வீடியோவிலே சொல்லியிருக்கேன், ஒரு வெளியில் போயிட்டு திரும்பணும், ஆறாதே டைரக்ஷன் போகணும். அதே போல தான் கீழே வந்தாலும் ஒரு வெளியில் திரும்பணும், ஆறாதே டைரக்ஷன் போகும். அப்போ இது ஏன் நடக்குது? எகைன் மறுபடியும் எங்கே வருதுங்க? சேம் 132 இங்கே தான் வந்து இதை எடுத்து அப்படியே நிற்குது. அப்போது மார்க்கெட்டில் நம்ம எந்த வெளியில் வாங்கணும், எங்கே எக்ஸிட் ஆகணும், என்ன ஸ்டாப் லாஸ் வைக்கணுமா வைக்கக்கூடாதா, எல்லாம் நமக்கு தெரிந்திருந்தால் தான் ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும், இல்லை என்றால் செயல்படுத்தக்கூடாது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.